ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2ங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டியே கிரானி சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்போம், போட் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்திருப்போம். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த வாட்டி அந்த மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த கேம் ப்ளேவும் முடிக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போவோம். ஈஸி மூட் தான் ப்ளே பண்ண போடணும். அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லோ குவாலிட்டி வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு வந்துச்சு. அந்த ஆடு மட்டும் வந்ததுக்கு கொஞ்சம் சாரி. அது எப்படி ட்ரிம் பண்ணதுன்னு தெரியல. ஸோ சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டே 1க்கு நம்ம வந்தாச்சு. இப்போ கிரானி ஹவுஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த பிளேயர் வந்து பார்த்துட்டு இருக்கான். பிளேயர் நம்ம தானே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏதோ டோர் மாதிரி இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த கிரானி கிராண்ட்பா அழுவாங்களாமா. இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் கிரானி கிராண்ட்பா அழாங்களான்ட்டு. யாரும் வராங்களோ? டாய், என்ன தைரியம்னா ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துருப்ப. இன்னைக்கு மாட்டினடா நீ. அப்பா நல்லா வெளியோட தான் போகலாம் உள்ள ரூம்குள்ளே. டேய், என்னடா ரூம்குள்ள இருந்து வெளியே வந்தியா நீ? மாட்டடா நீ. உன்னை சூப் வச்சு குடிக்கிறேன் பாரு. என்னது சூப் வச்சு குடிக்க போதா? எப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ நம்மளை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கேமை முடிக்கணும். நான் கிச்சனில் இருக்கேன். ஓ, தெரியாமல் சொல்லிட்டேனே. ஏய், எங்கடா இருக்க சொல்லுடா. நான் சொல்லி நான் உங்ககிட்ட மாட்டணுமா? அப்போ என்னது ஏதோ கிடைக்குது, டக் டேப்பு. சரி, இங்கே இடத்துல இருக்குது டேஞ்சர், ரொம்ப ரிஸ்கி. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு போகிறது தான் நல்லது. இந்த இடம் ரொம்ப ரிஸ்கியாக தெரியுது நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஏதாவது இருக்கா? நமக்கு தேவையில்லாத ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குமோ? சென்சிட்டிவிட்டி ஹையாக இருக்குது, கொஞ்சம் லோ பண்ணிப்போம் சென்சிட்டிவிட்டியை. வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ இருக்குமோ? ஒன்றுமே இல்லை நினச்ச மாதிரியே. அப்புறம் இதுக்குள்ளே தானே ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஏதோ கிடச்சிருக்குதான். நம்மளும் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது செயின் கட்டிங் பிளேஸ். இது நமக்கு தேவைதான். இது நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏதோ அலாரம் சத்தம் மாதிரி ஏதோ கேட்குது, டைங் டைங் டைங்கு. என்ன சத்தம் தான் தெரில. சரி, இந்த பெஞ்சு கடையிலேயே போவோம். கிரானி கிராண்ட்பா அந்த சைடு சத்தம் போட்டிருக்கோம், அந்த சைடு போவாங்க. சொன்னா பார்த்தீங்களா வந்துட்டாங்க. சரி, நம்ம சைலண்ட்டாக இப்படி வெளியே போகலாம். பயமாக தான் இருக்குது, ஆனால் போய் தானே ஆகணும். போவோம். இங்கே ஏதாவது இருக்குமா? ஷார்ட் கன் ஒன்று இருக்குது. ஸ்டண்ட் கன் இருக்குது. கிரானி வர மாதிரி இருக்குது. இங்கே ஒளிஞ்சிப்போம் நம்ம. அந்த சைடு வர சான்ஸ் இல்லை. இந்த சைடு வரல. சரி, இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் சரி நமக்கு தேவைப்படாது. வெளியே இறங்குவோம். இது ஒரு ஷார்ட்கட் தான். பார்த்தீங்களா கேஸ் லைனு? சரி, கேஸ் லைன் நமக்கு தேவைப்படும். ஆமாம், போட் எஸ்கேப் நமக்கு கேஸ் லைன் தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா அது அப்புறமா எடுத்துக்கலாமா? மாட்டியாட்டா நீ? உன்னை இப்போ வைக்க மாட்டேன், சூப் அப்புறமா வைக்கிறேன்டா. மசாலாவெல்லாம் சூடாக்கி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், சூடாகட்டும். உன்னை சூப் போட்டு குடிக்கிறேன். வா வா வா. அடா, இந்த கிரானி நம்மளை சூப் போட்டு குடிக்கணும்னே இருக்குது. இந்த கிராண்ட்பா கூட பரவாயில்ல, கிரானியை கம்பேர் பண்ணும்போது இப்படி பண்ணுறான் இந்த கிரானி. பண்ணுறான் இல்லை பண்ணுறா. சரி, வந்து பார்த்தீங்கன்னா டோர் திறந்தே வச்சுருவோம் இங்கே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏறுவோம், ஸ்டெப்ஸ் ஏறி போவோம். இங்கே ஏதாவது இருக்குமோ? இருக்க சான்ஸ் இருக்குது. நான் நினச்சேன் போட்டுக்கு கிடச்சிருச்சு. சூப்பரு.
போக்கி கிடச்சிருச்சு. அம்மா ஐசிவா எங்க இருக்கான்? கிராண்ட்பா எங்க இருக்கான்னு தெரியல. இப்படி ஓடுவோம். எங்கேருந்தோ பார்க்கலாம். டாய் எங்கிட்டா போன? நான் எங்க இருக்கேன்ட்டு உனக்கு தெரியாது பாரு. ஆமாண்டா எனக்கு தெரியாதுட்டா. ஆமாம் போனாங்க. ஒன் செகண்ட் பயமுறுத்தி விட்டா. எங்கே இருக்கான் முதல் கிராண்ட்பா? ஆமா இங்கே இருக்கான். மாட்டிக்கிட்டேனே. டாய் நில்லுட்டா. நான் கிராணி கிட்ட சொல்லி நல்லா சூப்பராக கொதிக்கிற தண்ணியில் ஒன்று சுட வச்சு சூப்பர் சொல்லுவேன். நீ அதுக்கு மாட்டினோடனே நான் உடனே சூப் வச்சிடுவேன் இல்லை. சரி போ. ஸ்லோவாக போகணும். கிராண்ட்பா இருக்க சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பார்த்தே போவோம். எதுக்கு பொறுமையாக போவோம். ஸ்லோவாக போகணும். அங்கே தான் போயிட்டுருக்கான் கிராண்ட்பா. தடி எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கான். ஸ்லோவாக நம்மளும் போவோம் பின்னாடியே. ஏறுறான் படி ஏறுறான். ஓகே அப்படி ஸ்லோவாக நம்மளும் பார்ப்போம் வெளியே. போயிட்டானா? போயிட்டான் கிராண்ட்பா சைடு. கிராண்ட்பா அப்படிக்கா போனோடனே நம்மளும் இப்படிக்கா போயிடலாம். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்குமான்னு பார்ப்போம். எப்படி பயமுறுத்தி விட்டான் என்ன ஒரு செகண்டில். பயங்கரமாக பயமுறுத்தி விட்டுட்டான். சரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்குமா? எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக திறந்துப்போம். சத்தம் கேட்கும் அதுலேருந்து. இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ திறந்து பார்ப்போம். ஹேண்ட் வீல் நமக்கு தேவையாப்படாது அதில் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்ப்போம். முன்னாடி கிராண்ட்பாவையும் கிராணியையும் ஷூட் பண்ணிடுவோம். அப்புறம் கிராண்ட்பா கிட்டேருந்து செக்யூரிட்டி கிடைக்கும். செக்யூரிட்டி கீ கிடைக்கும். முதல்ல இந்த கிராணியை ஷூட் பண்ணிடலாம். ஓகே கிராணியை ஷூட் பண்ணியாச்சு. இப்போ தேடி கிராண்ட்பாவும் வருவான். யாரையும் ஷூட் பண்ணலாம். டாய் நில்லுட்டா. எங்கடா வர்ற? நில்லு. மாட்டினடான்ட்டு இப்போ அவன் விழுந்துட்டானே. சரி விழட்டும். நமக்கு செக்யூரிட்டி கீ கிடச்சிச்சு. சரி ஓகே. இந்த கிராணி என்ன காலை பிடிக்கிற மாதிரியே இருக்குது. சரி இங்கே கீயை போட்டுருவோம். இங்கே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. சிசிடிவி கேமராஸ் நிறையா இருக்குது. இதோ பட்டன் மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் வரும் போல இருக்குது. சரி இங்கே போய் பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இருக்காது. நமக்கு தேவையில்லாத இடம். நம்ம போகிற போட் எஸ்கேப். ஹெலிகாப்டர் மேலே நமக்கு தேவையப்படாது இது. சரி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கீழே குதிப்போம். கிராண்ட்பா அதுக்குள்ளே நினச்சிட்டாங்களா? 2 மினிட்ஸ் அதுக்குள்ளே இருக்குமா என்ன? சரி ஆகியிருக்கும். டைம் என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இப்போல்லாம். பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாக்காக வெயிட் பண்ணி அவங்க மறுபடியும் ஷூட் பண்ணுவோம். எங்கே போனீங்க கிராண்ட்பா? நீங்கள் என்ன தேடி வருவீங்க. இப்போ நானும் உங்களை தேடி வரேன். வாங்க எங்கே இருக்கீங்க? சொன்னால் வரமாட்டாங்க போல இதே இவங்க. சரி இங்கேயாவது இருக்குமான்னு பார்ப்போம். இந்த கிளாக்குள்ளெல்லாம் அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே இங்கேயும் எதுவும் இல்லை. கிராண்ட்பா கிராணி யாருமே இல்லை இங்கே. சரி இதுக்குள்ளே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போயிடவே கூடாது இப்போதைக்கு நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி ஏறுவோம். மொட்டை மாடி இல்லை, செகண்ட் ஃப்ளோரு. டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். சும்மா ஓப்பன் பண்ணிச்சுக்கலாம். அப்போ ஓகே ஒரு சத்தத்தை போட்டு இவங்களை கூப்பிட்டுடலாம். கிராண்ட்பாவை ஒரு சத்தத்தை போட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே வரமாட்டாங்க போல இருக்குதே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இங்கே அதுக்குமா சேஃப்கி அது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க சேஃப்கியை. ஆனால் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வரது ரொம்ப டேஞ்சர், ரிஸ்கியாக இருக்கும் கொஞ்சம். சத்தத்தை போட்டோம். கிராண்ட்பா வரவே இல்லை. சரி இந்த லைட்டு தள்ளி விடுவோம் நம்ம. ஓகே லைட் தள்ளி விட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா சத்தத்துக்கு வருவாங்க. அடியில் ஒளிஞ்சிப்போம். அடியில் ஒளிஞ்சிருந்து நம்ம ஷூட் பண்ணுவோம். எங்கே இருப்பாங்க? வரவே இல்லை. சத்தம் மட்டும் அது கேட்குது. வரமாட்டாங்க. ஒருவேளை இங்கே இருப்பாங்க. வந்துட்டான். டாய் இல்லைடா உன்னை இன்னைக்கு சூப்பர் குடிக்க
சூப் வச்சு குடிக்கிறேன்னு சொன்னேன். எங்க சூப்புக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா? அதை போய் பாரு பார்க்கலாம். வந்துட்டா அப்படியே என்ன சொல்றதுக்கு, என்ன சூப் வைக்கிறதுக்கு. சரி சரி பொறுமையாக போவோம். ஏதோ கிராண்ட்பா அழுகிற சத்தம் கேட்குது. கிராணி எப்படி பண்ணிட்டு என்ன அழுறானோ. சரி ஒரு சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம் கிராண்ட்பாவையும். பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. கிராணி என்ன மண்டே ஆடிக்கிட்டு இருக்குது? மறைஞ்சிருச்சு. கிராணி அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. என்னங்க இது? அதுக்குள்ள கிராணி மறைஞ்சிருச்சா? நம்ப முடியலையே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு நேரம் இல்லை. ஸோ இங்கே இருக்குமா? இல்லை, இங்கே ஒரு சத்தத்தை போட்டுடணும். சத்தத்தை போட்டால் வருவாங்க 2 பேரும், அவங்களை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது. அந்த சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா நம்மளை எதுவும் பண்ணாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரெஞ்சு தேவைப்படுது. ஃப்ரெஞ்சு, அந்த ஃப்ரெஞ்சுக்கு நான் எங்கே போவேன்? ஒருவேளை அந்த சேஃப் கீ ஓப்பன் பண்ணி அது அந்த சேஃப் கீயை போட்டு எடுக்கணுமோ? சரி தெரியல, போய் செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை ட்ராப் பண்ணிட்டு பெட்டில் சத்தம் கேட்காது இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே நம்ம போவோம். இந்த டோர் வழியே இப்படி போயிட்டா ஷார்ட்கட்டு. அப்போயே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க வேண்டியது இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஏதாவது இருக்குமா? சீக்கிரமாக தெரியணும். தேவையில்லாத இடம். ஓ ஏதோ விழுந்துருச்சு. சத்தத்தை போட்டேன். ஆமாம், மறுபடி சத்தம் போட்டேன். அதாவது கொஞ்சம் டேஞ்சரஸான இடம், ரொம்ப டேஞ்சரஸான இடம் இந்த கிராணி கேமில். ஃப்ரெஞ்சை நான் பார்த்துட்டேன், ஆனால் சத்தத்தை போட்டேன்ல, அதுதான் பயமாக இருக்குது. ஆமாம், ஐசியூன்ட்டு வந்துட்டான். டா இல்லைட்டா. நான் எதுக்கு நிற்கணும்? நீ ஐசியூன்ட்டு வருவ. நீ அடித்தா ஐசியூக்கு தான் போய் சேரணும். நானும் வர மாட்டேன் பாப்போ. டாய் எங்கிட்டா போன? சரி ஒன்று அப்புறமா வச்சுக்கிறேன். அப்புறமா வச்சுக்கோ. நான் இப்போ போகிறேன். என்ன கிராண்ட்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கிராணி அங்கே நிற்கிது, பார்த்துருமோ? பார்க்காது. அதுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. ஏதோ சொன்ன மாதிரி அந்த சைடு போகுது பார்த்தீங்களா? ஓகே, இதான் சான்ஸு. இந்த சைடு போயிட்டு இதை மூடிட்டு இதையும் மூடிட்டு விளைஞ்சி எடுத்துட்டு டப்புன்னு ஓடிடணும். இந்த சைடு வந்துடவே கூடாது இனிமேட்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடணும் இனிமேட்டு. நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு ஆஹான்னு வந்துட்டானே இவன் வேற. ஆஹான்னு அடிச்சிடுவான் இவன். அதான் ஓடிடுவோம். டாய் இல்லைடா, எங்கிட்ட ஓடுற? இல்லை, எங்கடா போன? சரி ஒன்று அப்புறமா பிடிக்கிறேன்டா. பொடி பொடி, அது மாதிரி பொடி. ஓன்னு சந்தோஷத்தில் இப்போ கற்றுதான் அவன். சரி பார்த்திங்கன்னா எங்கே போடலாம்? கிராணி வந்துருச்சு, பார்த்து தான் இருக்கணும். ஓகே, எடுத்துகிட்டு போய் இந்த அண்டர் கிரவுண்டில் போட்டுடலாம். அப்போ அதுக்கு சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்டில் போட்டேன். வருதா? வந்துருச்சு. ஓகே கிராணி மேடம், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் இங்கே போகலாம். டேய் போக முடியாதுடா. நீ இப்போ வெளியே வரலனா நான் போக மாட்டேன்டா. நீ வெளியே வரலடா, போகவே மாட்டேன். வா, ஒன்று சூப் வச்சு குடிக்கணும்ல. வா. சரி நீ வரமாட்ட, நான் போகிறேன். பா. எப்பா கிராணி போயிடுச்சு. ஓகே போவோம். இப்போது பயமாக தான் இருக்குது. இங்கே லட்டி தெரியுது. ஓ நமக்காக தான் வெயிட் பண்ணுதா வேணும்னே? உடப்பாவி கிராணி, போயிட்டியா? போ 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 போ, அப்படிதான் போ போ, மெல்ல மெல்ல போ. போ போ, நீ தான் ட்ராப் பண்ண. போ போ. ஓகே நீ அப்படி போ, நான் எப்படி போகிறேன். பாய் பாய். எப்படியோ தப்பிச்சா அதுக்கிட்ட இருந்து. அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேஃப் கீ இருக்குது ஒன்று. இந்த சேஃப் கீயை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே போட்டு ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப. ஓகே ஸ்பார்க்கில் கட்சிச்சு ஓடிடை. ஆமாம் கிராண்ட்பா, இந்த சைடு